வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு வரவேற்பது மேட் எடிட் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆதார் வெப்சைட்ல 2 புது அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுளில் UIDAN டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டோம். மை ஆதார் ஆப்ஷன்ல புக் ஆன் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு புது பேஜ் நியூ டேப்ல ஓபன் ஆகும். இதுல இந்த இடத்துல உங்களோட சிட்டி லொகேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு பேஜ் புது டேப்ல ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல தான் நம்ம அந்த அப்டேட் பத்தி பார்க்க போறோம். இந்த பேஜோட டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ண உடனே நீங்க டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடலாம். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை நியூவா ஆதார் எடுக்கணும், இல்லை அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அந்த டைம்ல ஈஸியா போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்ல தான் பாத்தீங்கன்னா 2 புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரைஸ் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸ் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆதார் என்ரோல்மெண்ட் ஆர் நியூ ஆதாருக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. 5 to 7 இயர்ஸ்க்குள்ள ஃப்ரீ. 7 to 15 இயர்ஸ்னா 100 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. 15 to 17 இயர்ஸ்க்கு ஃப்ரீ. 17 இயர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் அப்டேட் வித் ஆர் வித்தவுட் டெமோகிராபிக் அப்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேமு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, மொபைல் நம்பர், அப்புறமா இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், போட்டோ, ஐரிஸும் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து டெமோகிராபிக் அப்டேட்டுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அதாவது உங்களுடைய நேமு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, மொபைல் நம்பர், அப்புறமா இமெயில் ஐடி மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆதார் டவுன்லோட் அண்ட் கலர் பிரிண்ட் ஆன் A4 ஷீட்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்றாங்க. சார்ஜஸ் ஃபார் ஹோம் என்ரோல்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 700 rupees சார்ஜ் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன புது அப்டேட் வந்திருக்கு இந்த வெப்சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சர்வீஸ் வந்து பண்றாங்க. அதுக்கு சார்ஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 700 rupees வந்து வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆதார் அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா அது பயோமெட்ரிக் அப்டேட்டா இருந்தாலும் சரி, டெமோகிராபிக் அப்டேட்டா இருந்தாலும் சரி, உங்க மொபைல் நம்பர் போட்டுட்டு கேப்சா கோடு டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் OTP கொடுத்துட்டு எல்லாமே என்டர் பண்ணிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க என்னைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த டேட் அந்த டைம்ல போயிட்டு அந்த ஆதார் சென்டர்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். பட் நீங்க டைரக்டா ஆதார் சென்டர்ல போயிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நியூ ஆதார் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ல நீங்க யாருக்காச்சும் புது ஆதார் வந்து எடுக்கணும், இப்போ உங்க குழந்தைக்கு வந்து புதுசா ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க அதே மாதிரி சேம் மொபைல் நம்பர், கேப்சா கோடு, OTP ஜென்ரேட் பண்ணிட்டு எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த டைம் எந்த தேதிக்கு வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்றீங்களோ அந்த டைம்ல போயிட்டு நீங்க புது ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேனேஜ் அப்பாயின்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ல நீங்க ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆதார் ஸ்பெஷல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கொடுத்த அப்டேட்டு. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் சர்வீஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ். இந்த கேம்ப் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லொகேஷன்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அப்டேட் பண்ணணும், இல்லை புதுசா வந்து ஆதார் கார்டு என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கல இந்த கேம்ப் சர்வீஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேம்ப் சர்வீஸ் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கல அவங்களே நம்ம சூஸ் பண்ற லொகேஷனுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே ஆதார் அப்டேட் ஆர் புது ஆதார் கார்டு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கேம்ப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல் லிட்டில் ஸ்பேஸ், நல்ல ஒரு இடம், EB கனெக்ஷன் கேட்டிருக்காங்க, அப்புறம் டேபிள் அண்ட் சேர் கேட்டிருக்காங்க, ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபார் போட்டோகிராஃப், அதாவது போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ளிகேண்ட் ஷுட் கேரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அப்ளிகேண்ட்ஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க நியூ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து
பின்கோடு வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவோட பின்கோடை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு புதுசாக எடுக்கணும், இல்லை ஆதார் கார்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஹோம் சர்வீஸு. பட் இந்த ஹோம் சர்வீஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கும் இந்த ஹோம் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதுக்காக அவங்க பண்ணுற சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்கறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடம் தேவை, அப்புறம் இபி கனெக்ஷன், அப்புறமா டேபிள் அண்ட் சேரு, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகன்ஸ் வந்து அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்வீஸுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நியூ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லொக்கேஷனோட பின்கோடை என்டர் பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுங்க. சப்போஸ் உங்கள் லொக்கேஷனுக்கு அவைலபிள் இருந்தால் நீங்கள் இந்த சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற 2 சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சர்வீஸ்ன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் சர்வீஸுக்கு மட்டும் 700 rupees சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதோன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். இது வந்து என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 2 சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய லொக்கேஷனுக்கு அவைலபிள் இருக்குமான்றது வந்து தெரியல. பட் அவைலபிள் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த 2 புது அப்டேட்டோட உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.